பிரதமர் மன்மோகன் சிங்கும் மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் கடுமையான பல்வேறு சர்ச்சை சூறாவளிகளுக்குள் சிக்கி தவிக்கும் இந்த சூழலில் நம் முன் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. இதற்கெல்லாம் தனக்கே உரிய அழுத்தமான ஆழமான பாணியில் பதிலளிப்பதற்காக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு நாராயணசாமி நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்ல இந்த அவசர சட்டத்தை எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தீங்க? ஏன் அவசரமா என்ன காரணத்துக்காக திருப்பி வாங்கிட்டீங்க? அதாவது அவசர சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்பாக அதில் ஒரு பின்னணியே இருக்கு. அதாவது உச்சநீதிமன்றமானது 2 ஆண்டுகளுக்கு மேல் கிரிமினல் குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் பதவி இழப்பார்கள் என்று அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் செக்ஷன் 8(4)ல அதுல உத்தரவு போட்டிருந்தாங்க கோர்ட்டு. அது செல்லாது என்று சொல்லியிருந்தார்கள். அதாவது உயர்நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தேர்தல் செல்லாதுன்னு சொன்னா அவங்க மேல்முறையீடு செய்தா அவர்கள் அப்பீல் செய்து தடை வாங்கினால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், சம்பளம் பெறக்கூடாது, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை பெறக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் பல தீர்ப்பு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் பாராளுமன்றம் நடக்கிற சமயத்தில் அந்த தீர்ப்பு வந்ததுனால காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் என்சிபி, தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை திரு கமல்நாத் அவர்கள் கூப்பிட்டு பேசுறாங்க. அப்ப பேசும்போது பாரதிய ஜனதா கட்சி தான் வேகமா, அதாவது இந்த சட்டம் செல்லாது, இந்த தீர்ப்பு செல்லாது, ஏற்கனவே இருந்த சட்டம் நியாயமானது, அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா பாராளுமன்றத்தில் நீங்க திருத்தம் கொண்டு வரணும், அந்த தீர்ப்பை ரத்து செய்து, அதாவது மேல்முறையீடு செய்தால், தண்டனை வழங்கப்பட்டவர் மேல்முறையீடு செய்தால், அவர்கள் தடை உத்தரவு, தண்டனை எதிர்த்து தடை உத்தரவு வாங்கினால் அந்த காலம் வரை அவருடைய பதவி பறிபோகாது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு அந்த காலம் முடிந்த பிறகு அந்த அப்பீலில் அவருக்கு சாதகமாக வந்தால் அவர் பதவி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு திருத்தம் கொண்டாந்து கேபினெட்டில் அதை முடிவு செஞ்சு பாராளுமன்றத்தில் சட்ட வரையறை கொண்டு வந்து அது பாராளுமன்ற இலைக்குழுக்கு அனுப்பணும். அதுக்கிடையில நிறைய பேருக்கு இது போன்ற தீர்ப்புகள் வருகின்றன. 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கப்படுகின்ற வழக்குகள் வருகின்றன. அதன் அடிப்படையில் எங்களுடைய அகில இந்திய, அதாவது எங்களுடைய கோர் குரூப்னு ஒன்று இருக்கு. அதாவது அதுதான் வழிகாட்டுதலின் குழு. அதுல பிரதமர் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள், திரு சிதம்பரம் அவர்கள், திரு சுஷில்குமார் ஷிண்டே அவர்கள், திரு அகமது பட்டேல் அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்கள் முடிவு செய்து இது சம்பந்தமா நாங்கள் ஒரு அவசர சட்டமும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதன் அடிப்படையில் அவசர சட்டம் தயாரிக்கப்பட்டு அது மத்திய அமைச்சரவை கொண்டு செல்லப்பட்டு மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு அதில் ஷரத்பவார் அவர்கள், அது மட்டுமல்லாமல் ஃபரூக் அப்துல்லா அவர்கள், அஜித் சிங் அவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்களாக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சட்ட வரையறை அவசர சட்டமானது குடியரசுத் தலைவருடைய அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. இவ்வளவு முறை, அதாவது 2 முறை பிரதமரே சொன்னது போல 2 முறை கேபினெட் கூடி இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அப்போ அந்த முடிவுல உறுதியா இல்லாம ஏன் பின்வாங்கிட்டீங்க? ராகுல் காந்தி சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு கூட்டணி கட்சிகள், இவ்வளவு பெரிய தலைவர்கள் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை உடனடியாக வாபஸ் பெற்றுக் கொண்டதா காங்கிரஸ்? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்க, மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க. நாட்டு மக்கள் மத்தியில் அதில் ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியானது முதலில் ஒரு நிலை எடுத்து அந்த எங்களுடைய அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவர் நாங்கள் அனுப்பும்போது குடியரசுத் தலைவரிடம் சென்று இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மாறு நிலையை எடுத்தார்கள். அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் அவங்க தரப்புல அந்த கட்சி பண்ணாங்க. ஆனா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் அவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவர் அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த சட்டத்தை மறுபடியும் திரும்பி பெறணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். அதை ஏன் அவர் திடீர்னு பிரதமர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கும் போது இது பற்றி 2 கேபினெட் கூட்டங்கள் நடந்து முடிந்த போதெல்லாம் கருத்து தெரிவிக்காமல் இந்த சமயத்தில், அதுவும் அவர் தெரிவித்த விதம் பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் ஒரு நான்சென்ஸ், இது குப்பை தொட்டியில் தூக்கி போட வேண்டியது அப்படின்னு ஒரு அதீத ஆவேசத்தோட தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த இவ்வளவு அதீத ஆவேசம் எதற்காக? அதாவது நேற்றைய தினம் பிரதமர் அவர் சந்தித்து பேசும்போது யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டிய
எண்ணம் எனக்கு இல்லை. என்னை பொறுத்தவரையில் மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டிய விதத்தில் நான் பேசியிருக்கிறேன். அமைச்சரவை அவர்களை புண்படுத்துவதோ அல்லது பிரதமர் மனதை புண்படுத்துவதோ எனக்கு இல்லை. ஆனால் பிரதமர் வெளிநாட்டில் இருக்கும்போது நான் பேசிய சம்பந்தமாக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவருடைய முடிவு, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முடிவு, இந்த அவசர சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னது நாட்டு மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கும் காங்கிரஸ் அமைச்சரவைக்கும் ஒரு உத்வேகத்தை ஊட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவர்களும், அதாவது ஜனநாயகத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவில் மாற்று கருத்து அந்த மாற்று கருத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். இல்ல, உட்கட்சி ஜனநாயகம் என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அது காங்கிரஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த வார்த்தைகள் ராகுலின் வாயிலிருந்து வந்ததால் மட்டுமே இதுக்கு இந்த மாதிரியான மரியாதை கிடைக்குதா? இல்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த KS அழகிரியோ ஞான தேசிகனோ அல்ல வேறு ஒரு தலைவரோ இதே கருத்தை இதே மாதிரி நான்சென்ஸ் குப்பை தொட்டிக்கு போக வேண்டியது அப்படின்னு சொல்லியிருந்தா கட்சி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு? அதாவது அது மாதிரி செய்ய மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில மக்களுடைய உணர்வுகளை, அதாவது ஒரு கட்சி எதுக்கு, மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தான் கட்சி. அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தான் செயல்படணும். அந்த சட்டம் கொண்டு வரும்போது அனைத்து கட்சியும் ஒன்றாக சேர்ந்து முடிவு செய்து அது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த பிறகு அதற்கு குடியரசுத் தலைவரிடம் அந்த சட்டத்தை, அவசர சட்டத்தை கொண்டு செல்லும் பொழுது மக்கள் மத்தியிலிருந்து எதிர்ப்பு கிளம்பும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கும் உண்டு, காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் உண்டு. அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற, உங்களுக்கு தெரியும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் 24 உறுப்பினர் இருக்கிறாங்க. அன்னைக்கு சோனியா காந்தி தலைவர். அங்க மாறுபட்ட கருத்து வரும். அந்த மாறுபட்ட கருத்து வந்தா கூட தலைவர் ஏத்துக்குவாங்க. அதுல நாங்க பாரதிய ஜனதா கட்சி மாதிரி டிக்டேட்டர்ஷிப் கிடையாது எங்க கிட்ட. அதாவது நான் தான் சொல்லுவேன், நரேந்திர மோடி தான் இல்ல தலைவர் அப்படின்னு சொல்றதுலாம் எங்கிட்ட கிடையாது. அதாவது மாற்று கருத்துக்கள் வரும்போது அதுக்கு மதிப்பு கொடுத்து, மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை மாற்ற வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுக்கு உண்டு. அதை செஞ்சோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன். அதை ஏற்றுக்கொண்ட பிரதமருடைய அந்த முடிவையும் நான் வரவேற்கிறேன். இப்போ மக்கள் மனதறிந்து ராகுல் காந்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அது அமைச்சரவை முடிவையும் மீறி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு மக்கள் மனதை புரிந்து குரல் கொடுக்கும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதில் காங்கிரசுக்கு என்ன தயக்கம்? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தான் நாங்கள் 2014 தேர்தலை சந்திப்போம் என்று அன்னை சோனியா காந்தி சொல்ல, பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் சொல்லியிருக்கார். இளம் தலைமுறை இந்த நாட்டினுடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. எங்க கட்சியில யாரு பிரதமர் வேட்பாளர் என்றதுல குடும்பப்பிடி சண்டை என்கிட்ட கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில உங்களுக்கு தெரியும், அத்வானி அதாவது நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் அவருடைய மாறுபட்ட கருத்தில் இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் அதான் வெளியே சொல்ல முடியாம புடுங்கி போயிருக்கிறாங்க. ஆனா எங்க கட்சியில் அப்படி கிடையாது. தலைவர் ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி செல்வார் சொன்னா வழிநடத்தி செல்வாரு. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதாவது எங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தலைமையில நாங்க செயல்படுறோம். ஆனா பல தலைமையில நாங்க செயல்படல. இப்ப நீங்க சொல்றது போல டாக்டர் மன்மோகன் சிங் 2 முறை UPA உடைய ஒன்னுலயும் சரி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு 2லயும் திறமையாக பிரதமராக இருக்கிறார், காங்கிரசின் பிரதமராக இருக்கிறார். இப்ப நீங்க சொன்னது போலவே அத்வானி மோடியுடைய எலிவேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அப்ப காங்கிரஸ் தரப்பிலிருந்து அவர் ஒரு சீனியர் லீடர், அவருடைய கருத்தை இவங்க ஒரு உதாசீனப்படுத்தும் வகையில் நடந்துட்டாங்க அப்படின்னு கருத்து தெரிவிக்கப்பட்டது. இப்போ மன்மோகன் சிங் ஒரு சீனியர் லீடர், அவருடைய அதிகாரத்தை குறைக்கும் வகையிலோ அல்லது கேள்விக்குள்ளாக்கும் வகையிலோ ராகுல் காந்தி நடந்து கொண்டதை காங்கிரஸ் எப்படி பாக்குது? அதாவது இந்த அதிகாரத்தை குறைக்கிறதோ அல்லது மரியாதை குறைக்கிறதோ இல்ல. அதாவது ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறோம், அந்த கொள்கைப்படியில மாற்று கருத்து வருது, அந்த மாற்று கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுல எந்த விதமான யாரையும் குறை கூறுறதோ குறை சொல்றதோ இல்லை. இது பலமுறை நடந்திருக்கு. அதாவது பண்டித ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும் பொழுது ஃபெரோஸ் காந்தி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். அதான் முத்ரா ஊழல் சம்பந்தமா பாராளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பினாரு. டிடி கிருஷ்ணமாச்சாமியை பதவி நீக்கம் செஞ்சாங்க. மருமகனே மாமனாரை எதிர்த்து பேசினார் பாராளுமன்றத்தில். இது சரித்திரம். அதனால மகாத்மா காந்தி அவர்கள் அவர் ஒரு கொள்கை முடிவெடுத்தால் மற்ற உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தாரு. அதனால காங்கிரஸ் கட்சியுடைய பாரம்பரியம் அது.
இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னது போல மோடியை அவர்கள் முன்னிறுத்தி இருக்கிறார்கள் பிரதமர் வேட்பாளராக. மோடிக்கு வரும் கூட்டத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கலைஞர் கூட ஒரு பத்திரிகையில அவர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியா இருக்கு. மோடிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குதா அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. திருச்சியை திரும்பி பார்க்க வைத்த மாநாடு அப்படின்லாம் சொல்லப்படுது. சில மாநாடுகள்ல கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை கின்னஸுக்கு விண்ணப்பிக்கும் அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணிக்கை பத்தி, மோடிக்கு கிடைக்கும் இந்த வரவேற்பை பத்தி உங்க கருத்து? அதாவது நரேந்திர மோடி ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான தகுதி உள்ளவர் கிடையாது. அவர் ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிறார். அந்த மாநிலத்திலேயே மைனாரிட்டி சமுதாய மக்கள் பெரிய அளவில் இந்த கோத்ரா சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அமைச்சரவை சகாக்களே அந்த நிறைய பேர் அந்த என்கவுண்டர்ல படுகொலை செய்யப்பட்டவருடைய வழக்கில் அமித்ஷா அவருடைய உள்துறை அமைச்சர் அதில் சம்பந்தப்பட்டு அவர் சிறையில் இருந்தார். உங்களுக்கு தெரியும். அதாவது குஜராத் மாநிலத்தில் வளர்ச்சின்னு சொல்றாரு நரேந்திர மோடி. குஜராத் மாடல்ன்றாரு. குஜராத் மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மாற்று கருத்து உண்டு. அதாவது குஜராத் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் இருக்கு, வடோதரா இருக்கு. அதாவது வடோதரா, அகமதாபாத் தொழிற்சாலைகள் இருக்கு, வடோதராவில் தொழிற்சாலை இப்ப இல்லை, தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்கு. அங்க எஸ்ஆர் இருக்கு, எஸ்ஆர் கம்பெனி இருக்கு, ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு, பெட்ரோலியம் கார்பரேஷனுடைய ரிஃபைனரி இருக்கு. இதுல பாரம்பரியமா குஜராத் மக்களை பொறுத்த வரைக்கும் நகரப்பகுதியில் இருக்கிறவங்க தொழில் செய்யறதுல ஆர்வம் காட்டுறவங்க, தொழிற்சாலை வச்சுக்கலாம் ஆர்வம் காட்டுறவங்க. ஆனா நீங்க நகரப்பகுதியை விட்டுட்டு கிராமத்துக்கு போங்க, விவசாயிகளை போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம மலைவாழ் மக்கள் அங்க இருக்கிறாங்க, அங்க போய் பாருங்க. மலைவாழ் மக்களுக்கு இன்னும் அடிப்படை வசதிகள் குஜராத்தில் இல்ல. குஜராத்தின் மறுபக்கத்தை போய் பாருங்க. ஆமா, அதாவது கிராமப்புறத்தை போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் தற்கொலை செய்து இறக்குறாங்க அங்க. இல்ல, இப்ப மோடியே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல இன்க்ளூசிவ் growth அப்படின்னு ஒண்ணு பத்தி பேசுறாரு, ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு. நாங்கள் பாஜக இன்க்ளூசிவ் growth பத்தி பேச ஆரம்பித்த பிறகுதான் காங்கிரஸ் கட்சியும் இன்க்ளூசிவ் growth பத்தி பேசுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் உங்களுக்கு வளர்ச்சி சம்பந்தமா சதவீதம் சொன்னாரு, அதுவே தவறு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவங்க தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களால 4% தாண்ட முடியல. 7 வருஷம் ஆண்டாங்க இந்த நாட்டை. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு 2004 9%, 3 ஆண்டுகள் தொடர்ந்து 9% வளர்ச்சி இருந்தோம். இப்ப பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறதுனால, உலக அரங்கில் இருக்கிறதுனால இப்ப நாங்க 5.6% வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷத்துல 8.5 வருவோம்னு நாங்க சொல்றோம் பொருளாதார வளர்ச்சி. அந்த விவரமே அவருக்கு தெரியல, நரேந்திர மோடிக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்க்ளூசிவ் growth பாரதிய ஜனதா கட்சி சொல்லல, நாங்க தான் சொல்றோம். எங்களுடைய 2004 சொல்றீங்க இன்க்ளூசிவ் growth இப்ப சொல்ல. நம்ம நரசிம்மராவ் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கும்போது, டாக்டர் மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருக்கும்போது நாங்க சொல்லிட்டு வரோம். அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சி, அதாவது கிராமப்புற வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, நடுத்தர மக்களுடைய வளர்ச்சி, ஏழை எளிய மக்களுடைய மேல கொண்டு வருது. அது காங்கிரஸ் கட்சியோட கொள்கை திட்டம். அது நிறைவேற்ற நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, என்டிஏ சர்க்கார் இருக்கும்போது அவங்களுடைய ஒரே ஒரு அஜெண்டா தான் அவங்களுக்கு ராமர் கோயில கட்டுறது அயோத்தியாவில். அதுக்கு மேல வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப அதே மாதிரி மோடியும் காங்கிரஸ் ஒரே ஒரு அஜெண்டா தான் இருக்கு, அது பணக்காரர்களுக்காக கட்சி நடத்துவது, பணக்காரர்களுக்கான கட்சியாக காங்கிரஸ் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஒண்ணு சொல்றாங்களா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில இந்திய நாட்டில் இருக்கிற கோல்டை கொண்டு போய் லண்டன்ல வச்சுட்டு கடன் வாங்கினாங்க அவங்க. ஆனா நாங்க 2004 ஆட்சிக்கு வந்த பிறகு முத அந்த கோல்டை திரும்பி பெற்றோம், தங்கத்தெல்லாம் திரும்பி பெற்றோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஆட்சியில பல கொள்கை திட்டங்களை நாங்க நிறைவேற்றினோம். இப்ப சொல்றாரு இல்லீங்களா, பணக்காரர்கள் தான் எங்க கட்சின்னு சொல்லி. பணக்காரர் கட்சி, வியாபாரிகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மைனாரிட்டி சமுதாயத்தை அவங்க கட்சி தான் எங்க கட்சி. இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை நீங்க கடுமையான சோதனைகளுக்கு பிறகு, கடும் நெருக்கடிகளுக்கு பிறகு அதை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணீங்க. ஆனா அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் போல தெரியுது. ஆதார் அட்டை இப்போ தேவையில்லை, கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நேரடி மானியம் கொண்டு வரதுக்கு பல மாநிலங்கள் எதிர்ப்பு. அதாவது மாநிலங்கள்ல 90% மாநிலங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, தமிழகம் மட்டும்தான் ஒத்துழைப்பு கொடுக்கல. மற்ற மாநிலங்கள், எதிர்கட்சி மாநிலங்கள் ஒத்துழைப்பு. தமிழகம் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? தமிழகம் ஒத்துழைப்பு கூடாது, எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு அரிசியை குறைக்கூடாதுன்றாங்க அவங்க. அந்த எங்களுடைய தெளிவா பாராளுமன்றத்தில்
புரொஃபசர் கேவி தாமஸ் அமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு அரிசி நாம் கொடுத்தோமோ அதை தொடர்ந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, அதற்காக எங்களுக்கு செலவாகிற 16,000 கோடி ரூபாயை மத்திய அரசு ஏத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. அது தமிழகத்துல எல்லாத்துக்குமே அரசியல் பண்றாங்கல்ல. இல்ல, தமிழக அரசு இப்ப தமிழக முதலமைச்சர் ரகுராம் ராஜன் கமிட்டியை பத்தி பேசும்போது கூட நிறைய புள்ளிவிவரங்கள் தப்பா இருக்கு, நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்ட விஷயங்களே நிறைய விஷயங்கள் விடுபடுத்துங்க, ஒரு தனிநபருக்கு தேவையான குடிநீர், அவருடைய விவசாய தேவைக்கான தண்ணீர் போன்ற விஷயங்கள்லாம் கணக்கிலே எடுத்துக்காம தமிழகம் வளர்ந்த மாநிலம் ஆயிடுச்சு, 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கான நிதியை குறைக்கிறது எந்த வகையில நியாயம்? ரகுராம் ராஜன் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை எதுக்காக போட்டீங்க? பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி இதுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, தமிழ்நாடு ஒரு வளருகின்ற மாநிலம் சொல்றதை ஏத்துக்கிறது அவங்களால முடியல. அது அவங்களுடைய ஏத்துக்கணும், அதனுடைய பெருமையை அவங்க தேடிக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் இன்னைக்கு வளர்ந்துல்ல, தமிழகத்தில் தொடர்ந்து எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு மத்தியில் வந்த பிறகு நெடுஞ்சாலைகளை நீங்க பாருங்க, துறைமுகத்தை பாருங்க, வளர்ச்சியை பாருங்க, மின்சார உற்பத்தி நிலையத்தை பாருங்க. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்துக்கிறாங்க தெரியுங்களா? அதாவது கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, டாக்டர் கலைஞர் இருக்கும்போது 20,000 கோடி தான் பட்ஜெட். அப்ப நான் திட்டத்துறையுடைய இணை அமைச்சராக இருந்தேன். இப்ப தமிழகத்துக்கு 32,000 கோடி பட்ஜெட். ஆனா விலைவாசியும் ஏத்திட்டோம் இல்லையா? விலைவாசி இப்ப ஏறிச்சு, என்டிஏ சர்க்கார் இருக்கும்போது தான் ஏறிச்சு. தமிழ்நாட்டில் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டியது யாரு? தமிழ்நாடு அரசாங்கம், நாங்க கிடையாது. அதாவது எல்லாத்துக்கும் மத்திய அரசு குறை சொல்லிட்டு மாநில அரசு தப்பிக்கிறதுலாம் முறை கிடையாது. அதாவது விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உண்டு. அதை தமிழகம் ஒழுங்கா செய்யணும். அவங்க பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து ஏற்றப்படுவது சாதாரண நடுத்தர மக்கள், ஏழை மக்களுடைய முதுகெலும்பை முறிக்கும் செயலா இருக்கு. இதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? இது உலக அரங்கில் இருக்கிற நிலைமை. கச்சா எண்ணெய் விலை உலகத்தில் ஏறிச்சுன்னா நம்ம டாலர் அதிகமா கொடுத்து அதை வாங்கணும். அதை வாங்கி சுத்திகரிப்பு பண்ணி நம்ம விற்பனை பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நீங்க அந்த கச்சா எண்ணெய் விலை ஏறாம இருந்தா விலையை குறைக்கிறோம். ஆனா ஒண்ணு பாக்கணும், நீங்க 2 ரூபாய் ஏத்தனா சத்தம் போடுறாங்க. அங்க கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சு நாங்க 3 ரூபாய் பெட்ரோலுக்கு விலையை குறைச்சா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அது தமிழ்நாடா இருக்கட்டும், மேற்கு வங்காளமா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அறிக்கை விடுறதுல மன்னர்கள், நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அறிக்கை விடுவாங்க. அதாவது தினமும் ஒரு அறிக்கை விட்டா அரசியல் முடிஞ்சு போச்சு. மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை செய்யணும். மக்களுக்கு சேவை செய்யணும். எப்படி செய்யணும்? அவங்க சொல்றாங்க பல திட்டங்கள் கொண்டு. இப்ப என்னது, அதாவது வளர்ந்து வருகின்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வளர போகின்ற மாநிலங்கள், பிற்படுத்த மாநிலங்களை மேல கொண்டாடணும். ஒரிசா கொண்டாடணும், பீகாரை கொண்டாடணும். அவர்களும் நம் நாட்டு மக்கள் தான். அவங்களுக்கு அடிப்படை வசதி கிடைக்கணும். அடிப்படை வசதி கிடைச்சவங்கள குடி தண்ணீர், மின்சாரம், சாலை வசதி, கல்லூரி, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் இருக்கிறவங்கள எனக்கு உண்ணம் கேட்க கூடாது. அவங்க அதை வச்சு அவங்க அந்த மாநிலத்தை வளர்க்கணும். ஆனா கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கணும், மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து அந்த மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசாங்கம் எல்லாருக்கும் சமமா பாதிக்கணுமே தவிர ஒருத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சவங்களை மட்டும் பார்த்துட்டு வளர்ச்சி அடைஞ்ச அவங்களை விட்டுற முடியாது. அதான் அவங்க ரிவர்ஸ்ல சொல்றாங்க. வளர்ச்சி அடையாதவங்க நான் மாத்தி ரிவர்ஸ்ல சொல்றேன். நான் இப்போ உங்களுக்கு வளர்ச்சி அடையாதவங்களுக்கு நாங்க கொடுக்கறோம் அப்படின்ற பேர்ல எங்களுக்கு கொடுக்குறது நீங்க குறைச்சீங்கன்னா ஏற்கனவே யாரும் குறைக்கல சார். எப்படி குறைக்கிறாங்க? 32,000 கோடி கொடுத்துக்கிறோம் இந்த வருஷம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மத்திய அரசு இந்த 32,000 கோடி இல்லாம 8,000 கோடி மத்திய அரசாங்கத்துடைய திட்டமா இருக்கின்ற கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், கிராமப்புற மருத்துவ திட்டம், கிராமப்புற கல்வி திட்டம், வீடு கட்டுகின்ற திட்டம், குடி தண்ணீர் திட்டம், இதுக்கு பணம் கொடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டு வரலாறு காணாத அளவுல மத்திய அரசாங்கம் பணம் கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாம சேலம் உருக்காலை அபிவிருத்திக்கு 8,000 கோடி கொடுத்துக்கிறோம். 8,000 கோடி முதலீடு பண்றோம். அதே போல உங்களுக்கு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துக்கு அங்க மத்திய அரசாங்கம் மூலதனம் போட்டு என்டிபிசி அது 12,000 கோடி செலவு பண்றாங்க. இது யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தான், தமிழ்நாட்டு மக்களுக்கு தான், தமிழ்நாடு மின்சாரத்துக்கு தான். துறைமுக அபிவிருத்தி பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு சாலை அதாவது எலிவேட்டட் காரிடார் இருக்கு. இன்னும் இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கல. ஜனங்களுக்கு மக்களுக்கு கேஸ் கொண்டு வர்றதுக்கு, அதாவது எரிவாயு கொண்டு வர்றதுக்கு அதுக்கு தடை பண்றாங்க. வளர்ச்சி திட்டங்களுக்கு தடை பண்றது யாரு? நாங்க பண்ணல. மக்களுக்கு வீடுகளுக்கு மின்சாரம் எரிவாயு கொடுக்கறதுக்கு பைப்பு போடக்கூடாதுன்னு தகராறு பண்றாங்க. அப்புறம் என்ன குறை சொல்றீங்க நீங்க? எங்களை மத்திய அரசாங்கம் தயாரா இருக்குது, ஆனா மாநில அரசாங்கம் தடையா இருக்குது.
இப்ப நீங்க தேர்தல் வந்து அறிக்கை அரசியல் தான் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க பேசும்போது, அறிக்கை அரசியல் நடத்துறதுல கவனமா இருக்காங்க கட்சிகள், அது வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தமிழக மீனவர் பிரச்சனை தொடர்பாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நிறைய கடிதங்கள் எழுதுறாங்க பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாங்க அப்படின்ற செய்திகள் தொடர்ந்து நம்ம செய்தித்தாள்கள் வருது. பிரதமர் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பதில் கடிதம் ஏதாவது எழுதினாரான்றது ஜெனரலா ஊடகங்கள்ல செய்திகள்ல வரதில்லை. உண்மையிலேயே பிரதமர் இதுக்கெல்லாம் பதில் எழுதுறாரா இல்ல நடவடிக்கை எடுக்கிறாரா? தமிழகத்திலிருந்து பிரதமருக்கு எழுத கடிதங்கள் வந்து பிரதமருக்கு போய் சேர்றதுக்கு முன்ன பத்திரிகை போகுது, பிரதமர் பார்க்கறதுக்கு முன்ன பத்திரிகை போயிடுது. ஆனா பிரதமர் எழுதுற கடிதம் அவர் பிரதமர் வந்து பத்திரிகை எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்தாதான் உண்டு, நாங்க கொடுக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது. பிரதமர் வந்து எல்லா கடிதங்களுக்கும் பதில் சொல்றாரு. அதாவது மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது காமன்வெல்த் மாநாடு பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களா இருக்கட்டும், மற்ற மாநிலங்களோட வளர்ச்சி எல்லா எல்லாத்துக்கும் வந்து பிரதமர் கடிதம் எழுதுறாரு. இப்ப நம்ம இந்த உள்நாட்டு அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தமிழக மீனவர்கள் பத்தி பேசணும். மோடியும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல திருச்சியில வந்து பேசும்போது சொன்னாரு, தமிழக மீனவர்களை இலங்கை வந்து இப்படி அடிக்கிறதுக்கும் பாகிஸ்தான் வந்து உள்ள காஷ்மீர்ல வந்து அட்டாக் பண்றதுக்கும் முக்கியமான காரணம் பலவீனமான மத்திய அரசு இருக்கிறது டெல்லியில, பிரதமர் பலவீனமானவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது மாதிரி அண்டை நாடுகள் கிட்ட பலமான ஒரு நிலையை நம்ம எடுக்க முடியாம இருக்குது கேட்டாக்கா. அதாவது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த போது 263 முறை பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவல் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு ஒரே வருடத்தில். நான் வந்து இப்ப ஊடுருவல் இருக்கிறதுனால நான் அதை வந்து ஒப்பிட்டு சொல்லல, இது இன்னே நிலவரம் இல்லை. தீவிரவாதிகள் உள்ள நுழையிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அதிகமா இருந்தது. அதாவது நரேந்திர மோடிக்கு வந்து ஞாபக மறதி அதிகம். அது மட்டும் இல்லாம அவர் வந்து இப்ப இலங்கை தமிழர் பிரச்சனை, நான் வந்து மத்திய அமைச்சர் என்ற முறையில் எங்களுடைய காரைக்கால் தமிழர்கள், தமிழகத்தினுடைய மீனவர்கள், காரைக்கால் மீனவர்கள் எல்லாம் வந்து சிறைப்பிடித்த பிறகு இலங்கை அரசோடு பேசி, இலங்கையில் நம்ம தூதர்களோடு பேசி, மீனவ சமுதாய தலைவர்களோடு பேசி அவங்களை விடுதலை செஞ்சிருக்கோம். அதாவது அவங்க எல்லை தாண்டி வந்தாங்கன்றாங்க, நம்ம மீனவர்கள் நாம் போகலன்றாங்க. இது நமக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சுமார் 2 வருஷத்துக்கு முன்ன மத்திய அரசாங்கம் வந்து இலங்கை அரசு கிட்ட பேசி இந்த மீனவர்கள் பிரச்சனை முடிவு கொண்டு வர்றதுக்கு ஒரு கடிதம் எழுதி, அதாவது இலங்கையில் உள்ள நம்முடைய இலங்கையில் மீனவர்கள் யாரு? தமிழர் தான். அந்த வவுனியா பகுதியில் மற்ற பகுதியில் இருக்கிற திருகோணமலையில் இருக்கிற நம்ம தமிழர் மீனவர் தான். தகராறு பண்றவங்களே தமிழர் மீனவர் தான். இந்த தமிழர் எழுத்து அப்ப வந்து இந்த நம்ம 2 தமிழர் மீனவர்களும் உட்கார்ந்து பேசணும்னு சொல்லி நம்ம கடிதம் எழுதணும். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்களை அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, அனுப்பிடுவாங்க. இப்ப ஒரு படி மேல போய் அவருடைய விசைப்படகுகள் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. படகுகளை கொடுக்கறதுக்கு நம்ம திருப்பி பேச்சுவார்த்தை நடத்துற அளவுக்கு வந்திருக்கு. இப்ப இலங்கை இது போன்று தொடர்ந்து தமிழக மீனவர்களை தாக்குவதற்கும் அவருடைய படகுகளை பிடித்து வைப்பதற்கும் அந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வருது? மத்திய தலைமை வந்து பலமானதாக இருந்தால் இந்த தைரியம் இலங்கைக்கு வராது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கல. அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது, நம்ம மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும், அதாவது இலங்கை அரசால் துன்புறுத்தாமல் இருக்கிறதுக்கும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் ஆகிருக்கு. நம்முடைய மீனவர்கள் எல்லாம் தாண்டி போனா அவர்களை விட்டுற வேண்டியது, அவங்க மீனவர்கள் வந்தா நம்ம விட்டுற வேண்டியதுன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஆனா இலங்கை அரசு அதை மதிக்கல. அது அப்ப வந்து முதல்ல அவங்களை பிடிச்சாங்கன்னா 2 நாள்ல விட்டுருவாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். ஒரு 20 முறை நானே பேசியிருக்கிறேன். இப்ப வந்து இலங்கையில வந்து அந்த தமிழர் பகுதியில் தேர்தல் நடந்தது. அதனால அவங்களை விடல, அந்த மீனவர்கள் நம்ம மீனவர்கள் அரசியல் காரணங்களுக்காக விடல அவங்க. அப்படி இருந்தாலும் தொடர்ந்து வலியுறுத்தி இப்ப எல்லா மீனவர்களையும் கொண்டு வந்துட்டோம். இது இப்ப நான் சொன்னது உங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்ன நம்ம கடிதம் எழுதணும் இலங்கை அரசுக்கு. 2 மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அமர்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு காணணும்னு சொன்னோம். அதுக்கு என்ன சொன்னாங்க இலங்கை அரசாங்கத்தை? நாங்க ஏத்துக்க மாட்டோம்னாங்க. அப்புறம் நம்ம அவங்களை ஏத்துக்க வச்சோம். ஏத்துக்கின பிறகு தமிழக தலைமை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதி, எங்களுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கடிதம் எழுதினார். இலங்கை அரசாங்கம் வந்து 2 மீனவ அமைப்புகளும் அமர்ந்து பேசி முடிவு காண்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், தமிழக அரசு அதற்கு ஒத்துழைப்பு தருவேன்னு சொன்னாங்க. 2 கடிதம் எழுதி பதில் வரல. ஆனா திடீர்னு ஒரு மாசத்துக்கு முன்ன தமிழக அரசுல இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் வருது. நம்முடைய மீனவர்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசாங்கம் 2 மீனவ அமைப்புகளும் அமர்ந்து பேசுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி தமிழகத்திலிருந்து ஒரு லெட்டர் வருது. அப்ப வந்து 2 கடிதம் மத்திய அரசாங்கம் அனுப்பின கடிதத்தை பேசல, புதுசா வருது. இது நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று. அதற்கு இப்ப நடவடிக்கை எடுக்கிறோம். அதாவது இந்த மாசம் அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி திரு சல்மான் குர்ஷித் அவர்கள் இலங்கைக்கு போறாரு. அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். பிரதமரையும் நான் பேச சொல்றேன் அவர்கிட்ட. இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு என்ன அதாவது 2 மீனவ அமைப்புகளும் அமர்ந்து பேசி ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
எந்த வேலை வர நம்முடைய மீனவர்கள் மீன் பிடிக்கலாம். இலங்கையோட நாம போடும் ஒப்பந்தங்கள் தானே பிரச்சனையே. எது இலங்கையோட நாம போடும் ஒப்பந்தங்கள் தானே பிரச்சனைக்கே காரணமா இலங்கை ஒரு தன்னாட்சி ஒரு அதிகாரம் பெற்ற தனி நாடு, நாம ஒரு அதிகாரம் பெற்ற தனி நாடு. இந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் இந்த முறை அமல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதான் கண்டிப்பா நம்ம வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை மிக வலுவா வருது. தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், அதாவது தமிழக முதலமைச்சரும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஞானதேசிகன் அவர்களும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நீங்க வந்து பிரதமரை வந்து அந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் போகிறது வந்து நம்ம தமிழர்களுக்கு எதிர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரதமர் வந்து பரிசீலனை பண்ணி நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த முடிவு எப்பொழுது வெளியாகும் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அது முடிவு நான் ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஐநா சபையில தீர்மானம் கொண்டு வந்து நல்லெண்ண குழுவுடைய பரிந்துரைகளை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லும் பொழுது அவங்க நிறைவேற்றலாம் இலங்கை அரசு எதிர்த்து நம்ம வாக்களிக்கணும்னு சொல்ல கோரிக்கை வலுத்த போது இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழர் பக்கம் தான் நின்னுது, இலங்கை அரசோடு நிக்கல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்து கட்சி ஆட்சியிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. அது வேற விஷயம். கடுமையான அழுத்தங்களுக்கு பிறகு, சர்வதேச அழுத்தம், உள்நாட்டு தமிழர்களுடைய அழுத்தத்துக்கு பிறகு மத்திய அரசு வேறு வழி இல்லாமல் சர்வதேச அழுத்தம் உள்நாட்டு அழுத்தம் ஒன்றும் கிடையாது. ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கும் போது எல்லா காரண காரியங்களையும் பார்த்து செய்யணும். இந்தியா வந்து எல்லா நாட்டையும் சுத்தி இருக்கிற எல்லா நாட்டையும் பகிர்ச்சியில் இருக்க முடியாது. சார், இப்போ பிரதமருடைய அதிகாரத்தை வந்து குறைத்தும் வகையில ராகுலின் கருத்து இருந்தது அப்படின்றத முதல்ல பேசணும். இப்போ அமெரிக்கா போயிருக்கும் போது பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்து பிரதமர் பேசினார். பின்னாடி நவாஸ் ஷெரீப் பிரதமரை பற்றி இவர் கிராமத்து பெண் போல பேசுகிறார் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னதாகவும், அதுக்கப்புறமா அவர் இல்ல நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பெல்லாம் வெளியானது. பிரதமரை பற்றி இது போன்ற விமர்சனங்கள் சமீப காலமா அதிக அளவுல வருவதற்கு என்ன காரணம்? பிரதமர் அப்படின்ற அந்த உயர் பதவியை அதாவது யாரு பண்ணது? ஒரு பத்திரிகையாளர் தான். பத்திரிகையாளர் வந்து உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. நவாஸ் ஷெரீப் அவர்கள் அதை மறுத்தது மட்டும் இல்ல, அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலமா அறிக்கை விட்டு அதுபோல வந்து நான் சொல்லாத கருத்தை அவர்கள் பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பிரதமர் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்க முடியாது. தமிழக அரசியலுக்குள்ள கொஞ்சம் வருவோம். நம்ம கடந்த காலம் நிகழ்காலத்தை பேசணும். எதிர்காலத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் யாரோடு கைகோர்க்க போகிறது? அதாவது யாருடன் கூட்டணி சேருகிறோம், எப்படி சேருகிறோம் என்பதையெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது அன்னை சோனியா காந்தி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிற அதிகாரம் அன்னை சோனியா காந்திக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு உண்டு. அவங்க என்ன முடிவு செய்றாங்களோ அந்த முடிவை கட்டுப்பட்டு தமிழக காங்கிரஸ் கட்சியும் நாங்களும் செயல்படுவோம். சிபிஐ வைத்து மாநில கட்சிகளை அல்லது எதிர்கட்சிகளை காங்கிரஸ் மிரட்டுதா? அதாவது உங்களுக்கு முலாயம் சிங் யாதவ் பேர்ல சிபிஐ வழக்கு போட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில. தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருந்த சமயத்தில் தான் முலாயம் சிங் பேர்ல வழக்கு. அதாவது அவருடைய வருமானத்துக்கு தகுந்த அதிகமான சொத்துக்களை அவருடைய மகன், அவருடைய மருமகள் வந்து டிம்பிள் என்றவங்களாம் சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி வழக்கு கொண்டு வந்தது அந்த நேரத்தில். அதே போல மாயாவதி அம்மையார் பேர்லயும் இந்த சிபிஐ வழக்கை கொண்டாந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில. நான் தெளிவா சொல்லியிருக்கேன், பாராளுமன்றத்தில் உள்ளேயும் சொல்லியிருக்கேன், பாராளுமன்றத்தை வெளியிலும் சொல்லியிருக்கேன். நான் சிபிஐ வந்து பொறுப்பாளராக இருக்கிற அமைச்சர் என்ற முறையில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது எங்களுடைய அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் உள்ள அரசு, அன்னை சோனியா காந்தியுடைய வழிகாட்டுதலில் செயல்படுகின்ற எங்க அரசு வந்து எந்த காலத்திலேயும் சிபிஐயை அதாவது ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் கட்சி தலைவர்களை பழிவாங்கியது கிடையாது, பழிவாங்க மாட்டோம். நான் முடிக்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்த பொழுது அது நடந்திருக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அது காரணம் என்னன்னு சொன்னா இந்த தலைவர் போல வழக்கு போட்டதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான். இப்ப நிலக்கரி ஊழல் எடுத்துக்கிட்டா பிரதமருடைய நெறி கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு துறையில நிலக்கரி ஒதுக்கீடுகள்ல நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல கோப்புகளே காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ தரப்புல நீதிமன்றம் சொல்லும் போது எங்களுக்கு அவங்க எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு மத்திய அரசு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சிபிஐ செயல்பாடுகளை முடக்கும் அல்லது பாதிக்கும் ஒரு செயல் தானே? அதாவது சிபிஐ வந்து விசாரணை பண்றது வந்து இண்டிபெண்டா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்களை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு வந்து மத்திய அரசு அனுமதிக்கிறார். மத்திய அரசு அதாவது 1,50,000 பக்கம் கொண்ட ஆதாரங்களை சிபிஐக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சில கோப்புகள் வந்து எப்ப 20 வருடத்துக்கு முன்ன உள்ள கோப்புகள்,
அதாவது 1991 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நிலக்கரி சுரங்கங்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த கோப்புகள் தான் கிடைக்கல. அந்த கோப்புகளை தான் தேடி கண்டுபிடித்து இப்போ ஒரு அவங்க பேர்ல சிபிஐ வழக்கு போட்டு அந்த அதிகாரிகள் வழக்கு போட்டு இப்ப விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசாங்கத்தின் அட்டார்னி ஜெனரல் தெளிவா சொல்லியிருக்காரு உச்சநீதிமன்றத்தில், நாங்கள் கேட்ட எந்த கோப்பையும் நாங்கள் கொடுக்காமல் இருக்கவில்லை, இருந்த ஆதாரங்களை அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் சில ஆதாரங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் உள்ள கோப்புகள் எங்களிடம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. 25 வருஷம் 20 வருஷம் முன்ன உள்ள கோப்புகள், 10 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் கிடையாது. அதை தேடுகின்ற பணியில நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது சம்பந்தமா யாரு அது சம்பந்தப்பட்டோம் அது பேர் நடவடிக்கை எடுக்க சிபிஐல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நாங்க வெளிப்படையான சுதந்திரமான அரசு தானே எங்க அரசு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கோப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா கிடைக்காத போனது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சினா அந்த கோப்புகள் எங்க போச்சுன்னு அவங்கள தான் கேட்கணும். இப்ப சிபிஐக்கு நாங்க எந்த வகையிலும் இடையூறு செய்யல, அவங்க சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கிறோம் நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் தரப்புல. ஆனால் உச்சநீதிமன்றமே சிபிஐ சுயேட்சையாக செயல்படவில்லை அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அவங்க தன்னாட்சியோடு செயல்படுறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மத்திய அரசுக்கு அறிவுறுத்திருக்காங்க. ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ முறையாக தன்னிச்சையாக செயல்படுது அப்படின்னா இதுக்கெல்லாம் ஏன் தேவை வருது? அதாவது சிபிஐ உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இல்லைங்களா, அதுக்கு பிறகு எங்களுடைய அட்டார்னி ஜெனரல் அந்த இதுல உச்சநீதிமன்றத்தில் வாதிடும் போது நாங்கள் இந்தந்த ஆதாரங்களை கொடுத்திருக்கிறோம், 1,50,000 பக்கங்கள் கொண்ட அவர்கள் கேட்ட ஆதாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதாவது உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிலக்கரி சுரங்கங்கள் எப்படி தனியாருக்கு அனுமதிக்கப்பட்டன, அதாவது தனியாருக்கு அனுமதிப்பட்டது 16 பேருக்கு தான். மீதி 122 நிலக்கரி சுரங்கங்கள் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான என்டிபிசி, கோல் இந்தியா லிமிடெட் இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் மின்சார உற்பத்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. தனியாருக்கு கொடுத்தது 16 பேருக்கு கொடுத்தது காரணமே இந்த நாட்டில் நம் நாட்டுக்கு மின்சார உற்பத்தி தேவை, மின்சாரம் எல்லாம் அந்த நாட்டில் வளர்ச்சி ஏற்படாது. அதற்காக தனியாரும் அதுல வரணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணி அந்த சட்டத்தில் நிலக்கரி எடுக்கின்ற அந்த சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தனியாருக்கு கொடுத்தோம். வெளிப்படையா அதுல மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதி எந்த மாநிலத்தில் உங்களுக்கு நிலக்கரி இருக்கோ அந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அந்த அந்த கோல்துறையினுடைய நிலக்கரி அமைச்சரகத்தினுடைய செயலாளர், இவங்க 3 பேர் உட்கார்ந்து முடிவு பண்ணதுதான். அதாவது மாநிலத்துறை அது ஆளுங்கட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதிர்கட்சி மாநிலமா இருந்தாலும் சரி, அந்த தலைமை செயலாளர் அதுல பங்கு வச்சிருக்கிறாரு. நிலக்கரி ஊழலை பற்றி நம்ம பேசும்போது நாட்டை அதிர வைத்த 2G ஊழலாக இருக்கட்டும், இல்ல காமன்வெல்த், ஆதர்ஷ், இதுக்கப்புறமா நிலக்கரி ஊழல், இப்படி நிறைய ஊழல்கள் இந்த மத்திய அரசு. அதாவது ஊழல் சொல்றத சொல்லலாம், சுலபமா சொல்லலாம், நிரூபிக்கணும். மக்கள் மத்தியில இவர் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எடுத்துங்க, இப்ப 2G அணைக்கற்றையில ஊழல் சொன்னாங்க, தப்பு நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுல என்ன, அதாவது 1,76,000 கோடி சொன்னது யாரு? வினோத் ராய், அதாவது தலைமை தணிக்கை அதிகாரி சொன்னாரு. நாங்க அந்த 122 அலைக்கற்றை ஏலம் விட்டோம். ஏலம் 20,000 ரூபாய் தான் போச்சு, 20,000 கோடி தான் போச்சு. 1,76,000 கோடி எங்க, இது 20,000 கோடி எங்க? குற்றம் சுமத்தப்பட்டதாக இருந்தா கூட வர பதில் சொல்லல. உங்களுக்கு முக்கியமான கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லணும். அதாவது இந்த 20,000 கோடி தான் ஏலம் போச்சு. நான் அந்த குழுல நான் ஒரு உறுப்பினர், பிரதமர் ஒரு குழு அமைச்சு அந்த வெளிப்படையா ஏலம் விட சொன்னாங்க. ஒரு தலைமை தணிக்கை அதிகாரி கணக்கு ஒழுங்கா போடணும். கணக்கு ஒழுங்கா போடாம நான் சொல்றது நோஷனல், நான் சொல்றது ஏசியம் சொல்றது ஒரு அதிகாரி உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப நாங்க கேட்ட வெளிப்படையா கேட்டோம், இந்த 1,76,000 கோடி எப்படி நீங்க கணக்கு வச்சீங்கன்னு கேட்டா பதில் சொல்லல. நாங்க எங்களுக்கு அந்த கணக்கு பற்றி சொல்ல முடியாதுன்றாங்க. அதனால முதல்ல அதிக ஆதாரமே இல்லாம குற்றச்சாட்டு. இப்ப அந்த 122 அலைக்கற்றை 1,76,000 கோடி போயிருக்குன்னு சொல்றவரு இப்ப ஏலம் விடும்போது 20,000 கோடி போனதுக்கு என்ன காரணம்? அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அதாவது ஊழல் குற்றச்சாட்டு எல்லாரும் பேர்லயும் சொல்லலாம், நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளி. இப்ப நான் மத்தவங்க பேர்ல நீ ஊழல் பண்ண சொல்ல முடியுமா? சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க யாரும். அதே போல இந்த வழக்கை பொறுத்தவரை, காமன்வெல்த் வழக்கை பொறுத்தவரை என்னுடைய கேள்வி என்னன்னா, இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் மத்திய அரசு மீது நீங்க சொன்னதை போல அபாண்டமாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் கருத்து தெரிவிக்காத ராகுல் காந்தி அவசர சட்டத்துக்கு மட்டும் திடீரென ஏன் கருத்து தெரிவிச்சார்? அவசர சட்டம் என்பது தண்டனை வழங்கப்பட்டவர்களுக்கு. நீங்க வித்தியாசம் பார்க்கணும். நீங்க ஒரு வழக்கு நடந்துருக்குது. இப்ப இப்ப 2G அலைக்கற்றையில
பாராளுமன்ற குழு அமைச்சாங்க. இரண்டு பாராளுமன்றத்தினுடைய ஒரு அமைப்பு குழு அமைச்சு பி.சி. சாக்கோ அவருடைய தலைவர். அதாவது அதுல நஷ்டம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதை நஷ்டம் ஏற்படல சொல்லி பாராளுமன்ற குழு அறிக்கை கொடுத்திருக்கு. இதுக்கு வினோத் ராய் என்ன பதில் சொல்லுவாரு? இப்ப நிலக்கரியில அதே தான் சொன்னார். அவருக்கு 1,76,000 குறைச்சு சொல்ல மாட்டாரு. எப்பயுமே அந்த கோடி குறைக்க மாட்டாரு. 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி தான் சொல்றது அவர் வேலை. இதுலயும் அதே மாதிரி சொன்னாரு 1,86,000 கோடி அப்படின்னாரு. அதாவது இப்ப என்ன ஆகி போச்சு, இந்த மாதிரி இந்த வழக்கு வந்ததுனால மின்சார உற்பத்தி குறைஞ்சு போச்சு. மின்சாரம் அதாவது யார் மின்சார நிலையம் கட்டினாங்களோ நிலக்கரி இல்லாதனால அந்த மின்சார அதாவது இந்த நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க அந்த இழப்பை ஏற்படுத்துற வினோத் ராய் அவர் தான் அதுக்கு முக்கியமா பதில் சொல்லணும். அதாவது ஊழல் செய்தவர்களை யாரையும் நாங்கள் காபந்து செய்வதில்லை. ஊழல் செய்தவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியோ எங்களுடைய ஆட்சியோ பாதுகாப்பு கொடுத்தது கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில நான் என்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராமன் சிங் முதலமைச்சராக இருக்காரு. 50,000 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். அது ஊழல் இல்லையா? அதே போல மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் அதாவது நிலக்கரி சுரங்கங்கள் தாது சுரங்கங்கள் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி யோக்கியமான கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஊழல்ல தலைச்ச கட்சி. நரேந்திர மோடி நீங்க போய் பாருங்க அங்க குஜராத் மாநிலத்தில் ஊழல் அங்க. அதனால ஊழலை பத்தி பேசுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மோடி நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. குஜராத் மாடல் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல், அங்க வளர்ச்சி இருக்கிறது அப்படின்றத முன் வச்சு காங்கிரஸ் ஒரு பலவீனமான அரசா இருக்குது அப்படின்ற விஷயங்களை முன் வச்சு அவர் பிரச்சாரம் பண்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பிரச்சாரம் எதை முன்வைத்ததாக இருக்கும்? நாங்க இந்த நரேந்திர மோடியினுடைய அநாகரிக அரசியல் நாங்க செய்ய மாட்டோம். அதாவது தனிப்பட்ட முறையில் அரசியல் தலைவர்களை விமர்சனம் பண்றது எங்க வேலை கிடையாது. நாங்கள் மக்கள் மத்தியில் சென்று இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றினோம், இந்த நாட்டில் வளர்ச்சி எப்படி நாங்கள் கொண்டு வந்தோம், மக்களுக்கு எப்படி அதிகாரத்தை கொடுத்தோம், இந்த நாட்டில் உள்ள 80% மக்களுக்கு உணவு பாதுகாப்பு கொடுக்கின்ற சட்டத்தை நாங்கள் எப்படி கொண்டு வந்து நிறைவேற்றுறோம், அதே போல தகவல் அறிவு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது கட்டாய கல்வி திட்டம் தொடர்ந்து 50 வருஷமா சொல்றோம், அதை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். விவசாயிகளுக்கு 1,71,000 கோடி அவங்களுடைய அவங்க கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இதை சொல்லிதான் நாங்க மக்கள் மத்தியில் வாக்குகளை கேட்போம். நாங்க இன்னொரு அரசியல் தலைவரை குறை சொல்லி வாக்குகள் கேட்க மாட்டோம். எங்களுடைய சாதனையை பற்றி சொல்லி தான் கேட்போம். இப்போ உங்க சாதனை பட்டியலில் சமீபத்தில் சேர்ந்திருக்கிறது உணவு பாதுகாப்பு மசோதா, உணவு பாதுகாப்பு சட்டம். இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் நீங்க சொன்னதை போல அத்தனை மக்களையும் சென்றடைய சாத்தியம் இருக்கா நடைமுறையில? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான நடவடிக்கை நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதா அதுல சொல்லப்படுது. அதுல நடைமுறை சிக்கல் ஒண்ணுமே கிடையாது சார். அதுல இப்ப நாங்க அரிசி ஒவ்வொரு மாநிலத்துக்கு நாங்க அனுப்புறோம். இப்பொழுது அந்த அரிசி இப்ப கொடுக்கறதுல ஒருத்தவங்களுக்கு 5 கிலோ அரிசி என்ற முறையில 5 கிலோ கோதுமை என்ற முறையில தானியம் கொடுக்கறது ஒரு சட்டத்தை கொண்டு 3 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, 2 ரூபாய்க்கு 1 கிலோ கோதுமை. இது உங்களுக்கு தென் மாநிலங்களுடைய அதனுடைய எழுச்சி தெரியாது. ஏன்னா தென் மாநிலங்களில் இலவச அரிசி திட்டம் இருக்குது. ஆனா வட மாநிலங்கள் நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களுடைய நிலையை பார்க்கும்போது இந்த அரிசி திட்டம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய பலத்தை உருவாக்கும். அதனால நாங்க சாதனை சொல்லித்தான் மக்கள் மத்தியில் வாக்குகளை கேட்போம். சரி, இப்போ உள்ளூர் அரசியலை பத்தி பேசும்போது புதுவையில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சமீப காலமாக ஒரு இது இருக்கு. கடையடைப்பு கூட செஞ்சாங்க. என்ன நடக்குது புதுச்சேரியில்? புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் திரு ரங்கசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சராக 7 ஆண்டு இருந்தார். அதுக்கு முன்ன 7 ஆண்டு அமைச்சராக இருந்தார், காங்கிரஸ் அமைச்சராக இருந்தார். அந்த சமயத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து பல திட்டங்களை நிறைவேற்றும் போது அதை தான் நிறைவேற்றியதாக சொல்லி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பேர் அந்த சமயத்தில் இருந்தது. அவர் நிர்வாகம் சரியா பண்ணலன்னு சொல்லி அன்னை சோனியா காந்தி அவரை நீக்கினாங்க. புதுசா வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் என்ன வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாபால இருந்தது. அதன் அடிப்படையில் வந்த தேர்தலில் அவர் 3 மாசத்துல கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கையை மாறி போய் அதாவது சர்வாதிகார போக்கு, மக்களை மதிக்காத நிலை,
தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களே மதிக்காம, அமைச்சர்களுக்கு அதிகாரம் கொடுக்காம அவர் ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தி வந்தார். புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுடிகளை ஊக்குவிக்கிறது முதலமைச்சர் தான். ஒருவர் வந்து என்னை வந்து ஒரு மிரட்டி, ஒரு தொழிலதிபரோ தொழிற்சாலை அதிபரோ என்னை வந்து ரவுடி வந்து மிரட்டி என்ன 20 லட்சம் ரூபாய் கேட்கறான்னு சொன்னா முதலமைச்சர் போய் பார்த்து புகார் சொன்னா அந்த ஆளுகிட்ட பேசி தீர்த்துக்கன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் நம்ம புதுவை மாநிலத்தில் பார்க்கிறோம். பட்டப்பகல்ல கொலை, பெண்களுடைய செயின் பறிப்பு, நகை பறிப்பு, நில அபகரிப்பு, வீடு அபகரிப்பு, ரவுடிகளை வந்து ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை வெட்டி கொள்றது, காவல்துறை வந்து புதுவையிலிருந்து காரைக்காலுக்கு ரவுடிகளை வந்து சிறைக்கு அழைத்து செல்லும் பொழுது பட்டப்பகலே வெட்டி கொள்றது, இது போன்ற சம்பவங்கள் புதுவை மாநிலத்தில் தொடர்ந்து நடந்து வருது. சிறையிலிருந்து செல்போன்ல பேசி மிரட்டி பண வசூல் பண்றது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதலமைச்சர். ஏன்னா புதுவை மாநிலத்தில் குண்டர் தடை சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், வைத்திலிங்க முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தோம், அதை நடைமுறைப்படுத்தினோம். இவர் வந்த பிறகு அந்த சட்டத்தை நடைமுறை போட்டார். இது நாங்க மட்டும் சொல்ல, துணைநிலை ஆளுநர் அவர்கள் அவருக்கு வந்த புகாரை வச்சு, அதாவது புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை துணைநிலை ஆளுநரே சொல்லியிருக்காரு. அதனால வந்து புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டதுக்கு முழு பொறுப்பு புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். புதுவை மாநில முதலமைச்சர் பத்தி சொன்னீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாநிலத்தில் நாங்கள் வளர்ச்சியை செய்ய முடியாமல் அரசு செயல்பாடுகளும் செய்ய முடியாத வகையில மத்திய அரசு எங்களை ஆளுநரை வைத்து முடக்க பார்க்கிறது, கைகள் கட்டப்பட்டிருக்கு, செயல்பட முடியலன்னு சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் வந்து இப்ப 2.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கிறார். இதற்கு முன்ன வந்து காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தார். இந்த 2.5 வருஷத்துக்கு முன்ன இப்ப புதுசா துணைநிலை ஆளுநர் வந்து 2 மாசம் தான் ஆகுது. 2 வருஷமா இவர் சொன்னதுக்கெல்லாம் அந்த துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போட்டார் முதல்ல இருந்தவர். அப்பயா வளர்ச்சி வரல, அப்பயா குண்டர்களை தடுக்கல, அப்பயா வந்து முன்னேற்றம் இல்ல மாநிலத்தில் இல்ல. இப்ப புது கவர்னர் வந்த பிறகு அவர் தடுக்கிறாரு சொல்றாரு. பழைய கவர்னர் இருக்கும்போது மத்திய அரசு என்னுடைய செயல்பாடுகளை தடுக்க முயற்சிக்குதுன்றதான். மத்திய அரசு என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு அதாவது துணைநிலை ஆளுநர் அவர் கடமை செய்யறாரு. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டிய முதலமைச்சர் செய்யாத போது புதுவை மாநிலம் வந்து தமிழகம் மாதிரி கிடையாது. புதுவை மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் தான் நிர்வாக அதிகாரி. அந்த நிர்வாக அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் மாநில அரசு செயல்படவில்லை என்று சொன்னால், முதலமைச்சர் செயல்படவில்லை என்று சொன்னால், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு துணைநிலை ஆளுநருக்கு உண்டு. அதாவது தமிழகத்தோட இங்க புதுவை மாநிலத்தை ஒப்பிடாதீங்க. இறுதியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி, அதாவது இந்த கேள்வியை கேட்காம நம்ம பேட்டி நிறைவு செய்ய முடியாது. கூடங்குளம் ஆலம்பரத்திலிருந்து நீங்க கூடங்குளம் பத்தி மின் உற்பத்தி தொடங்கணும் சொன்னீங்க, அந்த கிரிட்டிகாலிட்டி பத்தியும் சொன்னீங்க. இப்போ கூடங்குளத்துடைய தற்போதைய நிலையம் இப்ப வந்து 400 மெகாவாட் மின்சார உற்பத்தி செஞ்சு தமிழகத்துக்கு அந்த மின்சாரத்தை கொடுக்கிறோம். இன்னும் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாசம் முடிவுக்குள்ள 1000 மெகாவாட் மின்சாரம் வரும். இப்போ கூடங்குளத்துக்கு எதிரான போராட்டங்கள் இன்னும் ஓயல. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட கூடங்குள எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டக்காரர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது? நான் அவருக்கு சொல்ல விரும்புவது, இந்த கூடங்குளம் அணு நிலையம் மிகவும் பாதுகாப்பானது. பாதுகாப்பு அம்சங்கள் 7 அடுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் அதில் இருக்கிறன. குறிப்பாக நம் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அங்கே போய் பார்த்து அது பாதுகாப்பாக கட்டப்பட்டது என்று கூறியிருக்கிறார். அதே போல MR சீனிவாசன் என்ற விஞ்ஞானியும் தமிழக முதலமைச்சர் அமைச்ச குழு போய் பார்த்து அவங்களும் அறிக்கை தாக்கல் செஞ்சு இது பாதுகாப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமரால் அமைக்கப்பட்ட குழு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா அந்த கட்டின ரஷ்ய அரசாங்கமும் கூறியிருக்கு. எல்லா மத்திய அரசாங்க அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அவர்களும் அதற்கான சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள். அதனால வந்து போராட்டக்காரர்கள் அதாவது எந்தவித காரண காரியமின்றி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தை நிறுத்த வேண்டும். இந்த தமிழகத்துக்கு மின்சாரம் தேவை. தமிழக மக்களுக்கு மின்சாரம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்கு அதிகப்படியான மின்சாரம் தேவை என்பதனால இந்த 1000 மெகாவாட் மின்சாரத்திலே அதிகப்படியான மின்சாரம் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரதமரை நான் வலியுறுத்தி இருக்கிறேன். இப்ப 2வது அணுமின் விலை அடுத்த மார்ச் மாசம் செயல்பட ஆரம்பிக்க போகுது. அதனால வந்து தமிழகத்தில் மின் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் ஏதுவாக இருக்கும். அவசர சட்டத்தில் ஆரம்பிச்சு கூடங்குளம் வரை நிறைய பிரச்சனைகள்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிக்கலான கேள்வியெல்லாம் கேட்டீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய நல்ல பதில் சொன்னா ரொம்ப நன்றி.